சேவிங்ஸ்ல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தாங்க என்ன பொறுத்த வரைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் இண்டிவிஜுவல் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா ஸ்டாக் தாங்க. ஏன்னாங்க நிறைய இருக்கு. போஸ்ட் ஆபீஸ்ல இருக்குங்க, இப்ப இந்த சேவரின் பாண்ட் எல்லாம் இருக்கு, அப்புறமா டெஃப்ட் ஃபண்ட் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. இப்போ ரிட்டையர்ட் பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாண்ட் எல்லாம் வாங்கி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாங்க. நல்ல இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்கிறத விட பேங்க்ல கிடைக்கிறத விட அந்த மாதிரி பாண்ட் எல்லாம் வாங்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல கூட இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுங்க. ஏஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணுங்க. ஏஜை வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு சின்ன வயசா இருக்கு 30 வயசு 40 வயசு எல்லாம் இருக்கும்போது ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஹை ரிட்டர்ன்ஸா எடுக்கிற ஏரியால அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல ஸ்டாக்கோ போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைம் இருக்கு. 10 வருஷம் 20 வருஷம் அவங்களால வந்து வெயிட் பண்ண முடியுங்க. அவங்க கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரலாங்க. இல்லைங்க என்னோட விஆர்எஸ் பணம் என்னோட ரிட்டையர்ட் பணம்ங்க எனக்கு இதை வச்சு தான் வாழ்வாதாரம் இருக்குன்றவங்க அழகாக கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க்லேயோ போட்டு மந்த்லி வந்துங்க அந்த இதை வந்து எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும்ன்றவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட வரவங்க இந்த மாதிரி பிரிச்சுக்கணுங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டுங்க நேராக கொண்டு போய் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க, அப்புறம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க, இதெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். வரலாம் ப்ராஃபிட் வரலாம். ஏன்னாங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு அப்ரூவல் இல்லை, இல்லீகல் கிடையாதுங்க, அப்ரூவ் கிடையாது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நமக்கு இல்லீகல்னு சொல்ல முடியாது. 24 hours மார்க்கெட் ஊரெல்லாம் நடக்குதுங்க, அப்ரூவ் கிடையாது இல்லைங்களா. அப்ரூவ் இல்லாத ஒரு இடத்துல நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்கேம் நடக்கும். எந்த புரோக்கர்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, யாருக்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, நிறைய சிக்கல் வரவங்க. இப்போ என்எஸ்சி புரோக்கர்னா நமக்கு தெரியுங்க யார் யார் இருக்காங்க, இவர் ஏமாற்ற வர எல்லாமே தெரியும், ஏமாற்ற முடியாது, அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அப்போது கிரிப்டோ கரன்சிங்க இப்போ தான் வந்து 30% வந்து டேக்ஸ் போட்டு ஒரு அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் அப்ரூவ்னு சொல்லலை. அவங்க லாபம் தான் டேக்ஸ் கட்டுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது மாறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ புதுசாக வர்றவங்க நிறைய பணம் இருக்குது எங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நேராக கொண்டு போய் கிரிப்டோ கரன்சியில் போடுறதுங்க, நேராக கொண்டு போய் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் போடுறதுங்க. இவங்களே போட்டாலும் பரவாயில்ல, யாருக்கிட்டனா கொண்டு போய் கொடுக்குறதுங்க. இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோமா, ஆர்டிக்கு போயிடணுங்க. இல்லையா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஏதாவது வாங்கிக்கணுங்க, அதுவும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் வாங்கிக்கணுங்க. இல்லையா டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாங்க ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போயிட்டுங்க எனக்கு வந்து எதை வாங்குறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொன்னால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்குங்க. அவ்வளோதாங்க. 50 கம்பெனியை வந்து அவங்களே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கிராஜுவலாக நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் வருமோ, பேங்க்கில் போட்டால் என்ன லாபம் வருமோ, தங்கத்தில் வச்சுருந்தா என்ன லாபம் வருமோ, அதை விட அதிகமான லாபம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு கிடச்சிருவாங்க. ஆமாம், இண்டெக்ஸ் ஃபண்டில் யாரையும் நீங்கள் அனலைஸ் கேட்க வேண்டாம், அனலைஸே தேவை கிடையாது, எந்த அனலைஸ்ட்டுக்கும் அங்கே வேலை கிடையாது. ஏன்னா அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க 50 கம்பெனி. அதில் எதனா நல்லா இல்லாத கம்பெனியாக இருந்தால் அவங்களே வெளியே எடுத்துட்டு நல்ல கம்பெனியை உள்ளே வச்சுருவாங்க. அதில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாத்த விட அதிகமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும்.